இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? நீ நம்புகிறதற்கு ஏது இல்லாத முந்திரி கொட்டை, உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதன், பின்மாறி போவதற்கு 100% உள்ள மனிதன், மறுதளிப்பதற்கான எல்லா குணமுள்ள மனிதன் தான் நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். என்ன நீ பேதுருவா இருக்கிற? பக்கத்துல நிற்கிற பேதுருவை பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், ஆனால் இந்த கல்லின் மேல், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், இந்த நித்திய கன்மலையின் மேல் இயேசு தன் ஆமென் சரீரத்தை காண்பித்து தொட்டு சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறாய், உன்மேல் அல்ல, இந்த கல்லின் மேல் என்ன செய்வேன்? என் சபையை கட்டுவேன். ஆமென். நன்றாய் புரிந்து கொள்ளணும். கத்தோலிக்கர்கள் இதை பார்க்கலாம், கேட்கலாம். ஆமென். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளணும். ஒரு நாளும் கர்த்தருடைய சபை பேதுருவின் மேல் கட்டப்பட முடியாது. ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய சபை பேதுருவின் மேல் கட்டப்பட்டிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? பேதுரு எமோஷனல், நான் மீன் பிடிக்க போறேன், நான் கடல்ல இறங்குறேன், ஐயோ கடல் என்னை மூழ்கடிக்கிறது. பேதுருவை வைத்து சபையை கட்ட முடியாது. அதனாலே கர்த்தர் சொன்னார், நீ பேதுருவா இருக்கிறாய், நீ எமோஷனல், உன் மேலே என் சபையை கட்ட முடியாது, என் மேலே நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். கரங்களை உயர்த்தி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்.